நாம உண்மையா கர்த்தரை தேடி நம்முடைய பிரச்சனைகளின் நடுவில், தேவையின் நடுவில், இயேசு அல்லாமல் எனக்கு விடை இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, எனக்கு ஒரு கதி இல்லைன்னு அவர் பாதத்தில் நம்ம விழுவோமானா அவர் நின்றுட்டார்னு வச்சிருங்களேன். நடக்க போற முதல் மாற்றம் என்னன்னா, இது வரைக்கும் நம்முடைய குறைவையும் நம்முடைய பிரச்சனைகளையும் பார்த்து கேவலமா பேசி நம்மை அடக்கி நம்மை ஆளுகை செய்திருந்த மக்களுடைய இருதயத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். ஒரு மாற்றம் உண்டாகும். அங்க நடக்குது பாருங்க. இவன் கத்துற கத்து இயேசுவை நிறுத்திச்சு பாருங்க. அவ்வளவுதான். ஜனங்களே மாறிட்டாங்க. ஜனங்கள் மாறிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, இது வரைக்கும் சத்தம் போடாதுன்னு சொன்னவங்க அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க. வாப்பான்னு கூப்பிட்டு இருந்தா பரவாயில்ல, அழைச்சிட்டு வானா இவன் சொல்றான் பாருங்க, திடன்கொள், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். நான் சொல்லுவேன், அவர் நிற்பாரானால் நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றிடுவார். இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க கதறுகிற கதறல்ல, அவர் நின்று மட்டும் விடுவாரானால் உனக்கு எதிர்த்து நின்றவர்களையும் கர்த்தர் உன் பட்சமாய் திருப்புவார். சூழ்நிலைகளை அப்படியே தலைகளாய் மாற்றுவார். இங்க இவ்வளவு நேரம் அவனை சத்தம் போடாத, அமைதியாயிரு அமைதியாரு ஒரு பிச்சைக்காரனை போல நடத்திட்டு இருந்தவங்க இப்ப சொல்றாங்க, தைரியமாயிரு, தைரியமாயிரு, எழும்பு, கூப்பிடுறாரு. When Jesus stops, he changes the situation. முழு சூழ்நிலையை மாற்றுறாரு. மக்கள் அவனை பார்த்த விதமே மாறிவிட்டது. இது எப்ப நடக்கும் தெரியுமா? You have to use the chance. You have to use the chance. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நீ அறிந்து நீ செயல் ஆற்றுவாயானால் கர்த்தர் நிற்பார். கர்த்தர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையை மாத்திரமல்ல, உன் சூழ்நிலைகளையே மாற்றுவார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வந்தவங்க, எதிர்த்து நின்றவங்க, தடை பேசினவங்க, உனக்கு விரோதமாய் குறை பேசினவங்க, உன்னை அடக்கினவங்க அப்படியே மாறி உனக்கு ஏற்ற விதமா பேச ஆரம்பிப்பாங்க. That's what happened. உன்னை கூப்பிடுறாருப்பா, திடன்கொள், எழும்பு, எழும்பு. நம்ம நிறைய வேளையில மக்களையே பார்த்து, மக்களையே கூப்பிட்டு, மக்கள் மேலேயே சார்ந்து 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 பழகிட்டோம். ஆனா உதவி வரும் கண்மலை நீ நோக்கி பார்ப்பாயானால் அவரை நோக்கி பார்த்த முகங்களுக்கு அவர் பிரகாசத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அப்ப மக்கள் புரிஞ்சுப்பாங்க, உண்மையாகவே இவன் மேல் தேவ தயவு இறங்க போகிறார். இன்னும் துதிப்பேன், இன்னும் கேட்பேன், இன்னும் சத்தம் விடுவேன். ஹல்லேலூயா. எனக்கு அவர் உத்தரவு கொடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். I have no other option. ஹல்லேலூயா. இயேசு என்கிட்ட சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னு உடனே வேற ஒருத்தர் நான் திரும்ப போறதில்லை. அவரை அன்றி எனக்கு வேற ஆதரவில்லை. அவர் தான் எனக்கு எல்லாம். நீங்க அப்படி அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிச்சுவேஷனை தொடர்றதுக்கு முன்னால சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்காய் மாற்ற ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஜனங்கள் நடுவில் ஒரு பெரிய தயவு உண்டாகும். ஜனங்களுடைய பார்வையே மாறும். They'll become so favorable. எதிர்த்து நின்றவர்கள் தடைகளை நீக்கி உனக்கு உதவி செய்ய நிற்பார்கள்.